ஃபைனலி யுவர் கேர்ள் காட் அ நியூ பிளேஸ். ஸோ பிஜிலேருந்து வந்து நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு அண்ட் அப்பார்ட்மெண்ட் கீயும் வாங்கியாச்சு. ஸோ இனி இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படிலாம் செட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டோர். ஸோ என்ட்ரி ஆன உடனே வந்துட்டு ஒரு குட்டி பாத் அண்ட் இது வாஷ்ரூம். ஸோ நான் வாஷ்ரூம் கடைசியாக வந்து காட்டுறேன். அண்ட் என்ட்ரி ஆன உடனே இது வந்து ஒரு குட்டி பீஸ் ஆஃப் ஹால். ஸோ எனக்கு வந்துட்டு சன்லைட் வேணும் நான் கேட்டதுனால வந்துட்டு டோர் வென்டிலேஷனோட வந்திருந்தது. ஸோ விச் இஸ் வெரி குட். அண்ட் நான் 1% தான் இருக்க போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபைன். இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி கிச்சன் ஏரியா. ஸோ தே ஹாவ் ஆல் எவ்ரிதிங் இட்ஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரிட்ஜும் வந்து கையோட வந்துடும். அண்ட் தே ஹாவ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஹியர். அண்ட் ஸோ இந்த சைடு வந்தோன்னா ரூம். இன்னும் எதுவுமே செட் பண்ணல. பட் இதுதான் வந்து ரூம். ஸோ இது ஃபுல்லாகவே கபோர்ட் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த ரீசன் மீனிங் வந்துட்டு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இது வந்து ரூம் ஏரியா. அண்ட் as I said இது ஃபுல்லி ஃபர்னிஷ்னால உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அண்ட் இது வந்து வாஷ்ரூம், டாய்லெட், கெய்சர், வாஷிங் ஏரியா. ஹாய் சார் எல்லாமே வந்து கூட சேர்ந்து வந்துடும். நம்மலேருந்து திரும்பி நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பால்கனி ஏரியா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதோட வந்துட்டு தே ஹாவ் அ வாஷிங் மிஷின் ஆல்சோ. அண்ட் நீங்கள் வந்து க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறதுனா இதெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து சிலிண்டர் கனெக்ஷனும் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ தான் அதுக்கு வாஷ் பண்ண கூப்பிட போகிறேன். கோர்ஸ் என்னோட திங்ஸை நானே தான் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ பாதி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ மீதியாக வந்து பழைய பிஜியில் இருக்குது. ஸோ அங்கே போய் வந்துட்டு திரும்ப பேக் பண்ணிட்டு கொண்டு வரணும். ஸோ ஆஸ் ஐ செட் பெங்களூரில் வந்துட்டு வீடு கண்டுபிடிக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருந்தது. த ரீசன் மீன் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஏரியா ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ஏரியா வந்துட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒரு 4.5 to 5 kilometers. அண்ட் நான் ஆல்ரெடி போன அதே ரவுட் தான். ஸோ எஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் நியூ பிளேஸ். ஸோ வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வராங்க. வந்துட்டு வந்து பால் காய்ச்சி போகிறோம். ஸோ ஐ ஷோ யூ த கிளிப்ஸ் ஆஃப் இட் ஆல்சோ. அண்ட் எனக்கு 5 days ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் கனெக்ஷன் இப்போதைக்கு நான் பக்கத்தில் கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே சுற்றி நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெஜிடபிள் ஷாப், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னா பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி, ஜெப்டோ எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஆக்சசபிளும் கூட. ஸோ வி கேன் பை எனி திங் இஃப் யூ வாண்ட். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து செட்டப் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி நியூ டு மீ. லைக் நான் வந்து தனியாக இருக்கிறது பிஜியில் இருந்திருக்கேன். பட் இட்ஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி நியூ டு மீ. அஃப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி ஸ்டே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் டோட்டலி நியூ. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்ப்போம். க்யூட்டாக ஒரு பர்சன் வாழ்கிறதுக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே போதுமானது. அண்ட் வந்துட்டு காமெண்ட்ஸில் எப்படி வீடு இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஒரு குட்டி வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ குட் மார்னிங். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ வி ஆர் ஆல் செட் ஃபார் கோயிங் டு த நியூ பிளேஸ். ஸோ என்னோட பிஜியில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டேன். பட் பிஜியை காட்டக்கூடிய நிலமையில் இருக்குல்ல. as you see ஃபுல்லாக வந்து அப்படியே ரொம்ப கலைஞ்சு போய் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு லைக் ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த திங்ஸ். 5% ஐட்டம்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். மேபி 1 or 2 days வந்து அதையும் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ என்னோட வீட்டில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ போய் பால் காய்ச்ச போகிறோம். யூ ஆர் கோனா see the clips of it. பொங்க கூடாதா?
வீட்டில் ஃபுல்லாக பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் டே மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸஸ் இருக்குது, அவங்களும் ரிட்டன் போக வேண்டிய நிலைமை இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிச்சனில் எல்லா பாத்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு சில ஐக்கியா பாக்ஸஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் தேவையான அளவுக்கு வந்துட்டு ரைஸு, அதுக்கப்புறம் தால், அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க்கு, சுகர் இதெல்லாமே வந்து ஒரு 1 வீக்கு தேவையானது எல்லாமே வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ வீட்டிலேருந்து வந்தப்போ வந்துட்டு அவங்க திரும்ப கிளம்பும்போது ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அந்த ஈவினிங் அவங்க கிளம்புறதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப பிஜிக்கு போயிட்டேன். ஹலோ, பேக் ஃப்ரம் அ வெரி லாங் டே. ஃபைனல் அப்டேட். ஸோ பேசிக்லி ஃபுல் வீடும் இல்லை, 99% ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இன்னும் இங்கே வந்துட்டு ஒரு 2 செட் ஆஃப் க்ளோத்ஸ் இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ பேசிக்லி மண்டே ஆஃபீஸ் போக, டியூஸ்டே ஆஃபீஸ் போக அந்த 2 நாளைக்கு மட்டும் க்ளோத்ஸ் எடுத்து வச்சாச்சு. மற்றபடி எல்லா ஸ்டஃப்மே அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். Oh my god, it's a very big roller coaster. So you're gonna see me living alone, doing everything alone, cooking, cleaning. So கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு we'll see how it goes. அதுக்கப்புறம் பார்த்துட்டு குக் மேட் எல்லாமே போத்துக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு. So living alone is very difficult guys. So I feel like everyone should try it out. But still some point of time வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். There is no other option. ஸோ தட்ஸ் ஆல். நான் வந்து என்னோட நைட் சூட்டில் வந்து அப்படியே வந்து படுத்தாச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் மை பேரண்ட்ஸ் அவுட் டு மேக் நான் ஃபுட்ஸ். எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணல பிகாஸ் இட் வாஸ் அ வெரி டயரிங் டே. அதுக்கப்புறம் வந்து திரும்ப தூங்கிட்டோம். தென் வி வென்ட் டு ஏசிஎஸ் லே அவுட். ஸோ பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரீட் வேர் எவ்ரி ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஸோ அங்கே போய் அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷாப்பிங் போடுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்துட்டு தென் நான் வந்து இங்கே வந்துட்டேன். அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஹேவ் டு கால் மை மாம் ஒன்ஸ் அகேன் பேக். ஸோ எனக்கு அவ்வளோ குக்கிங் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஸ்டில் வந்து இந்த குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு, மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. பேசிக்லி இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம் சாம்பார், ரைஸ் இதெல்லாம் வைக்க எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு இதுவே வந்து இந்த கிரேவி, நீங்களே நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து நான் நல்லா பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ இன்னும் எப்படி குக்கிங் சீரிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் குக்கிங் வீடியோஸும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் மேபி பசிச்சா டின்னர் சாப்பிடுவேன். அண்ட் ஐ ஜஸ்ட் காட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் ஃபார் அ ரிவ்யூ. ஸோ ஐம் கோனா ரிவ்யூ தட். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் அவுட் எனி வீடியோஸ். ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் வீடே அலங்கோலமாக இருந்தது. லிட்ரலி எல்லா பொருளும் அங்கே எங்கே இருந்தது. அண்ட் ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஹெல்ப் மீ. ஐ ஆல்சோ காட் சம் க்ராசரி ஸ்டஃப்ஸ். பட் ஐ ஹேட் டு ஃபிகர் இட் அவுட். ரூமே பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. that was my grocery bill. But anyhow வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு I have started arranging stuff. ஸோ நான் க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட் நைஸஸ்ட் க்ளோத்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ரேக் ஃபுல்லாக என்னோட நைட் வேர். திரும்ப பேக் டு ஆஃபீஸுங்கிறதுனால வந்துட்டு டெஃபினெட்லி எனக்கு க்ளோத்ஸ் தேவைதான். ஸோ ஐ வாஸ் ஓகே வித் தட். பட் ஐ ஃபெல்ட் லைக் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் யூஸிங் சேம் க்ளோத்ஸ் அகேன் அண்ட் அகேன். அண்ட் காலேஜில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு நான் இன்னும் ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். if people don't know, காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. அண்ட் ஈவன் என்னோட 11th 12th யூஸ் பண்ணுற சில க்ளாத்ஸ் கூட நான் நைட் சூட்டாலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஐ தாட் லைக் ஃபியூ க்ளோத்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் நிறைய யூஸ் பண்ணாத க்ளோத்ஸும் வீட்டில் இருக்குது. அண்ட் பழசான மாதிரி இல்லை, பட் ஸ்டில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணாமல் சில க்ளோத்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ஐ வாஸ் லைக் திங்கிங் டு கிவ் இட் அவே. ஸோ அது ஃபுல்லாக பேக்கிங் வேலை தான் போயிட்டு இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 days இட் வாஸ் கிரேசி பிகாஸ் ஆஃபீஸ் 5 நாள் தொடர்ந்து இருந்தது. இட் வாஸ் வெரி ஹார்ட் டு கோப் அப். செம டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு பாதியோடு உள்ளே போட்டுட்டு நான் போய் டின்னர் சாப்பிட்டு திரும்ப அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் எனி ஹவ் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இஸ் கோனா கம். ஸோ ஒன் மோர் ட்ராவல் சீரியஸ். எஸ், ஒன் மோர் மேனிஃபெஸ்டேஷன் தட் ஹேப்பன்ட் அகேன். ஸோ யூ கோனா கெட் டு நோ அபவுட் இட் சூன். பட் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ, கோ அண்ட் வாட்ச் த லேட்டஸ்ட் ஷார்ட்ஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஒன் மோர் ட்ரீம் ட்ரிப். ட்ரிப் ஆகட்டும், சின்ன சின்ன க்ளோத்ஸ் ஆகட்டும், டெய்லி ஃபுட் ஆகட்டும், க்ராசரி ஆகட்டும், ஐ எம் ட்ரூலி grateful and blessed to have everything and I'm able to afford it. The reason being I've seen people who have been struggling to get even basic needs. So if you are having basic needs, you're truly blessed. So with that good note, I'm winding it up. See you all in the next video.